iLearner யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோக்களில் ஹேவ் ஃபார்ம் பற்றி பார்த்தோம், பி ஃபார்ம் பற்றி பார்த்தோம், டூ ஃபார்ம் பற்றியும் பார்த்தோம். இவைகள் எல்லாமே ஆக்சிலரி வெர்பு அப்படின்னு பார்த்தோம். ஆக்சிலரி அப்படின்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக டென்ஸ் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப பயம், குழம்பிடுறாங்க. எந்த டென்ஸில் எழுதுறதுன்னு தெரியல, 12 டென்ஸுமே எனக்கு புரிய மாட்டேங்குது, எந்த சென்டென்ஸை எப்படி எழுதுறதுன்னு தெரிய மாட்டேங்குது, எதோட மிங்கிள் பண்ணுறது, அதனுடைய அமைப்பு என்ன, எல்லாத்தையுமே குழம்பிக்கிறாங்க. அதுக்கான தெளிவான ஒரு வழிகாட்டுதலாக இந்த வீடியோ இருக்குன்னு நம்புகிறேன். முதல்ல இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸில் ஹேவ் ஃபார்ம்னா என்ன, பி ஃபார்ம்னா என்ன, டூ ஃபார்ம்னா என்ன அப்படின்ட்டு இருக்குது, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் இதில் பயன்படுத்த போகிறோம். ஏன்னா ஆக்சிலரி வேர்ப்ஸை வச்சுக்கிட்டு தான் டென்ஸை நாம் டிஃபைன் பண்ணி கரெக்டாக சென்டென்சஸில் எழுத முடியும். இந்த டென்ஸில் எடுத்த உடனே ஃபார்முலா மாதிரி குருட்டு மனப்பாடம் பண்ணோம்னா நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியாது. அதனால் முதல்ல அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. யூசேஜ் எங்க எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அதனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரக்சர், அதனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே டென்ஸை சரியா பயன்படுத்த முடியும். எடுத்ததுனே ஃபார்முலா வச்சு மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா டென்ஸ் புரியாது. ஒரு டைம் லைன் எடுத்துக்கலாம். காலக்கோடு நீங்க படிக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டைம் லைன் எடுத்துக்கிறேன். இந்த டைம் லைன்ல இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், இது வந்து இன்னைக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். டுடே, இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், இந்த மொமெண்ட்ல நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், இது டுடே. முடிஞ்சு போன ஈவெண்ட் எல்லாமே பாஸ்ட்ல இருக்குது. இது நேத்து, போன வாரம், போன வருஷம், போன மாசம், எதுவா வேணா இருக்கலாம். இது கடந்த காலம். கடந்த காலம் இறந்த காலத்தை குறிக்குது. டுடே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், அதனால இது நிகழ்காலம், பிரசன்ட், நிகழ்காலம். நாளைக்கு, டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர், எதுவாக இருந்தாலும் சரி, அது ஃபியூச்சரை குறிக்குது, எதிர்காலத்தை குறிக்குது. அப்போ இதுதான் பேசிக் டைம் லைன் எடுத்துட்டேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், வேணும் ஒரு பொம்மை கூட போட்டுக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், இப்போ நடந்துட்டு இருக்கிற நிகழ்வு இன்னைக்கு தான் நடந்துட்டு இருக்குது, அதனால இது ப்ரெசன்ட், நிகழ்காலம். நாளைக்கு ஏதாவது ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அது டுமாரோ, எதிர்காலம். முடிந்து போன ஈவெண்ட் லாஸ்ட் வீக்கு, லாஸ்ட் மந்த்து, எஸ்டர்டே, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கடந்த காலம். இது ஃபர்ஸ்ட் இந்த மூணையும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேஜரா ப்ரெசண்ட்டு, பாஸ்ட், ஃபியூச்சரு அப்படிங்கிற 3 டென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. மேஜரா ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படின்ற 3 பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் அந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே there are 4 types, 4 kinds, 4ஆ பிரிக்கிறாங்க. இந்த 4க்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் அதை கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். அந்த 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிம்பிள், இன்னொன்று கண்டினியூஸ், இன்னொன்று பர்ஃபெக்ட், இன்னொன்று பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 4க்கு உள்ள மைன்யூட் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 4 துணை பிரிவுகள் மேஜரான இந்த 3 பிரிவுகளோட சேர்ந்து டோட்டலா நமக்கு 12 டென்ஸ் உருவாகுது. சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இந்த மாதிரி பாஸ்ட்டுக்கு ஃபியூச்சருக்கு சொல்லி 12 டென்ஸ் நமக்கு கிடைக்குது. சரி, இந்த 4க்கு உள்ள மைன்யூட் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட்னு என்ன, பாஸ்ட்னு என்ன, ஃபியூச்சர்னா என்ன அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு வராது.
ஏன்னா இதுல மேக்சிமம் குழப்பம் வர்றதில்லை. இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு பிரசன்ட், முடிந்து போன ஈவெண்ட் பாஸ்ட், இனிமேல் நடக்குதா அது ஃபியூச்சர். இந்த மூணுமே மேஜர். சிம்பிள் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல நீங்க எடுக்க வேண்டியது கண்டினியூஸையும் பர்ஃபெக்டையும் மட்டும் எடுங்க. சிம்பிள் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை அப்புறமா டீல் பண்ணலாம். கண்டினியூஸுக்கும் பர்ஃபெக்ட்டுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசத்தை சொல்லிடுறேன். ஒரு ஈவெண்ட்டு லாங்கா நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை நாம கண்டினியூஸ் டென்ஸுக்கு யூஸ் பண்ணணும். அது முடிந்து போச்சு, முடிந்தது, ஓவர், கம்ப்ளீட்டட் அப்படின்னா பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். என்ன சார் முடிஞ்சு போச்சுன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணிடலாம், எதுக்கு பர்ஃபெக்ட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நான் சொல்றது கண்டினியூஸுக்கும் பர்ஃபெக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு ஈவெண்ட்டு லாங்கா நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நாம கண்டினியூஸ் டென்ஸ் அப்ளை பண்ணணும். அது முடிஞ்சு போச்சு, அடுத்து ஒரு ஈவெண்ட் நடக்குது, அடுத்து ஒரு ஈவெண்ட் நடக்குது, இப்படி மென்ஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் நீங்க பர்ஃபெக்ட் எடுக்கணும். தேவையில்லாம பர்ஃபெக்ட் டென்ஸையும் கண்டினியூஸ் டென்ஸையும் கொண்டு வரக்கூடாது. பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரொம்ப ரொம்ப ரேர். ஒரு இந்த டைம் லைன்லயே மறுபடியும் விளக்குறேன். சிம்பிள் அப்படின்னா இங்க சாதாரணம் பாஸ்ட், சாதாரண பிரசன்ட், சாதாரண ஃபியூச்சர், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் ஃபியூச்சர் தான். அது எதுக்குன்னா ஒரே ஒரு சென்டென்ஸ் இருக்குது, ஒரே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சா சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லுங்க, நடந்தது நடந்துட்டு இருக்குது சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லுங்க, இனிமேல் நடக்க போகுது சிம்பிள் ஃபியூச்சர்ல சொல்லுங்க. ஒரே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மேக்சிமம் சிம்பிள் டென்ஸை யூஸ் பண்ணுங்க. தேவையில்லாம கண்டினியூஸ்க்கோ பர்ஃபெக்ட்டுக்கோ போக வேண்டாம். எப்போ கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சில கீவேர்ட்ஸ் இருக்குது, அது இருந்தால் மட்டுமே அந்த ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ணணும். மறுபடியும் இது குழப்பற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த டைம் லைன்லயே நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இந்த 4க்கு எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரெசென்ட்ல மட்டும் இருக்கக்கூடிய இந்த 4க்கான வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஈவெண்ட்டு நேத்து நடந்துச்சு, இன்னைக்கும் நடக்குது, நாளைக்கும் நடக்கும். அப்ப அது என்ன நடக்குது? ரெகுலரா நடக்குது. நேத்து நடந்துச்சு, இன்னைக்கும் நடக்குது, நாளைக்கும் நடக்கும், ரெகுலரா நடக்குது. சூரியன் உதிக்குதுன்னு வச்சுக்கலாம், ரெகுலரா நடக்குது. அப்படி தினந்தோறும் நடக்கின்ற நிகழ்வாக இருந்தால் அதை நீங்க சிம்பிள் பிரசன்ட்ல தான் சொல்லணும். சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லணும். அப்போ ஒரே சென்டென்ஸ் சொல்லணும். எப்படி? The sun rises in the east. The sun, சூரியன் உதிக்கிறது கிழக்குல. இது தினந்தோறும் நடந்துட்டு இருக்குது. நேத்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக the sun rose அப்படின்னு சொல்ல முடியாது, எஸ்டர்டேன்னு சொல்ல முடியாது. இப்போ நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிகழ்காலத்தில் சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் நடந்துட்டு இருக்குதுங்கிறதுக்காக எதிர்காலத்தில் சொல்ல முடியாது. இப்படி ரெகுலரா நடக்கக்கூடிய ஈவெண்டா இருந்தாலே நீங்க சிம்பிள் பிரசன்ட்ல தான் சொல்லணும். அப்போ சிம்பிள் அப்படிங்கிறது சாதாரணமா நிகழ்காலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா சிம்பிள் யூஸ் பண்ணுங்க, சிம்பிள் பிரசன்ட். சாதாரணமா ஒரு நிகழ்வு நேத்து முடிஞ்சு போச்சு, ஐ வென்ட் டு த டெம்பிள் எஸ்டர்டே, முடிஞ்சு போச்சு. ஐ வென்ட் டு த டெம்பிள் எஸ்டர்டே, முடிஞ்சு போச்சு, சிம்பிள் பாஸ்ட், அவ்வளோதான். நாளைக்கு நான் கோயிலுக்கு போக போறேன், ஐ வில் கோ டு த டெம்பிள் டுமாரோ. ஒரே ஒரு ஈவெண்ட் நாளைக்கு நடக்குதா, சிம்பிள் ஃபியூச்சர். இப்போ நடந்துட்டு இருந்துச்சா, சிம்பிள் ப்ரெசென்ட். நேத்தே முடிஞ்சு போச்சா, சிம்பிள் பாஸ்ட். அதுக்கு மட்டும்தான் நீங்க சிம்பிள் அப்படிங்கிற வேர்டையே யூஸ் பண்ணணும், சிம்பிள் டென்ஸ் அப்படிங்கிறதையே யூஸ் பண்ணணும். ஒரு ஈவெண்ட் தினந்தோறும் நடந்தால் சிம்பிள் ப்ரெசென்ட். இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த மொமெண்ட்ல நடக்குது, அப்ப சிம்பிள் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா இல்ல. நான் இப்ப பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிற நிகழ்ச்சி லாங்கா நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நடந்துட்டு இருக்குது, நவ் அட் திஸ் மொமெண்ட், இந்த நேரத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. இப்படி இருந்துச்சுன்னா லாங்காவும் நடந்துட்டு இருந்து இந்த மொமெண்ட்ல நடந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்க சிம்பிள்ல சொல்லக்கூடாது, ஐ ஸ்பீக் நவ் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை மட்டும்தான் நீங்க கண்டினியூஸ்ல சொல்லணும். அப்ப என்னவாகும்? ஐ எம் டீச்சிங். அப்ப என்ன ஆகிப்போச்சு? ப்ரெசென்ட் கண்டினியூஸ் ஆகிப்போச்சு. அப்ப ஏன் நான் கண்டினியூஸ் யூஸ் பண்றேன்? ஒரு நிகழ்வு கண்டினியூவா நடக்குது, அட் திஸ் மொமெண்ட், நவ் அப்படிங்கிற கீவேர்டு வந்திருக்குது, அதனால நான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் சொல்றேன். அப்போ ஒரு நிகழ்வு இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் போயிட்டு இருக்குது, இன்னும் நடந்துட்டு இருக்குது, இதுக்கு நான் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை இங்க ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் இல்லாம ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன், 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன்.
அப்ப என்ன ஆகி போச்சு, இப்ப அந்த நிகழ்ச்சி நடக்கல, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. அப்போ லாங்கா தான் நடந்துச்சு, ஆனா முடிந்து போச்சு. முடிஞ்சிருச்சுன்னு வந்தாலே நான் பர்ஃபெக்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப நீங்க அதை எங்க யூஸ் பண்ணுவீங்க, பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க. ஒரு ஈவெண்ட் லாங்கா தான் நடந்துச்சு, ஆனா எண்டட் முடிஞ்சு போச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க பர்ஃபெக்ட்டுக்கு வரணும். அப்போ ஐ ஹேவ் டாட் யூ, இது பிரசன்ட் பர்ஃபெக்ட். ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட், பிரசன்ட் பர்ஃபெக்ட். ஏன் பர்ஃபெக்ட்டுக்கு போனேன், முடிந்து போச்சு, முடிஞ்சிருச்சு, எண்டட், க்ளோஸ்ட் அப்படிங்கிற ரிசல்ட் வந்தால் மட்டும் பர்ஃபெக்ட்டுக்கு போகணும். லாங்கா நடந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் தான். சரி, இப்போ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்ன அப்படின்னா, பர்ஃபெக்டையும் கண்டினியூஸையும் சேர்த்துறோம். பர்ஃபெக்ட் என்ன இருக்கும், முடிஞ்சிருக்கும். கண்டினியூஸ் என்ன இருக்கும், நடந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு ஈவெண்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இப்பவும் நடந்துட்டே இருக்குது, இட் இஸ் நாட் கண்டினியூஸ். ஏன்னா இன்னும் நடக்கும், எப்போ முடியும்னு தெரியாது. ஸ்டார்டட் இன் த பாஸ்ட், ஸ்டில் கோயிங் ஆன். அப்போ பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இன்னும் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு வந்துடணும். கடந்த காலத்துல ஆரம்பிச்சு இன்னும் நடந்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு வந்துடணும். பாஸ்ட்ல ஆரம்பிச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னா பர்ஃபெக்ட்டுக்கு வந்துடணும். பாஸ்ட்ல ஆரம்பிக்கவே இல்லை, இப்ப ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னா நீங்க கண்டினியூஸா சொல்லணும். வித்தியாசம் புரியுதா? கடந்த காலத்துல ஆரம்பிச்சு இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். கடந்த காலத்துல ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு, பர்ஃபெக்ட். இப்பதான் ஆரம்பிச்சது, இன்னும் நடந்துட்டே இருக்குது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது, அட் திஸ் மொமெண்ட் என்ன நடந்துட்டு இருக்குன்னா கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும். இவ்வளவுதான் பேசிக். இது ப்ரெசென்ட்ல நடக்குதா, பாஸ்ட்ல நடக்குதா, ஃபியூச்சர்ல நடக்குதாங்கிறத டிசைட் பண்ணணும். நான் இந்த டைம் லைன் கூடயே சொல்லியிருக்கிறேன். இங்க நடந்ததுனால, ப்ரெசென்ட்ல நடந்ததுனால சிம்பிள் ப்ரெசென்ட், ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை இதே நீங்க பாஸ்ட்ல எடுத்துக்கிறீங்க, பாஸ்ட்ல நடந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கிறீங்க, எப்படி சார் பாஸ்ட்ல கொண்டு போய் இதை வைக்க முடியும் அப்படின்னா, நேற்று நான் ஒரு கல் வீசினேன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு கல்லை வீசினேன், ஐ த்ரூ எ ஸ்டோன். முடிஞ்சு போச்சு. நான் ஒரு கல் வீசினேன், கல் கீழே விழுந்துருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு கண்டினியூஸும் தேவையில்லை, பர்ஃபெக்ட்டும் தேவையில்லை, பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் தேவையில்லை. எப்போ நீங்கள் தேவையில்லாமல் இந்த கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் கொண்டு வரணும் அப்படின்னா, இன்னொரு ஈவெண்ட்டை நீங்கள் அதில் சொல்ல விரும்பினால், இன்னொரு நிகழ்ச்சியை இது கூட சேர்த்து சொல்ல விரும்பினால் மட்டுமே அதை கொண்டு வரணும். எப்படி? கல் வீசும்போது யாராவது குறுக்கால வந்துட்டாங்களா? ஆமாம். என்ன நடந்துச்சு? நான் கல் வீசும்போது ஒரு நாய் குறைச்சது, நான் கல் வீசும்போது யாராவது குறுக்கால வந்துட்டாங்க. அப்படி 2 ஈவெண்ட்டை நீங்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். சிம்பிள் மட்டும் உங்களுக்கு உதவுன்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். எப்படி? நான் நேற்று போய் ஒருத்தருடைய வீட்டில் கதவை தட்டினேன். அப்போ ஐ நாக்ட் அட் யர் டோர். நாக்டுக்கு அப்புறம் அட்டு தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் அட்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இடி பாஸ்ட் டென்ஸ், இது சிம்பிள் பாஸ்ட். நான் ஒருத்தருடைய வீட்டில் கதவை தட்டினேன். ஓகே, கதவை தட்டும் பொழுது வேற ஏதாவதுன்ட்டு இன்னொரு ஈவெண்ட்டை சேர்த்துனா மட்டும்தான் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் கொண்டு வரணும். அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, டிவி பார்த்துட்டு இருந்தார். என்ன பண்ணிட்டு இருந்தாரு? டிவி பார்த்துட்டு இருந்தார். நான் போய் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நான் கதவை தட்டுறேன், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? டிவி பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ இப்போ நான் 2 ஈவெண்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னு? ஒன்று கதவை தட்டுறது, இன்னொன்று அவர் டிவி பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ இந்த 2 ஈவெண்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி எது ஷார்ட்டாக முடிஞ்சிருக்கும், எது லாங்காக நடந்திருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணணும். ஷார்ட்னா கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிருக்கும். எது லாங்காக நடந்திருக்கு? நான் கதவை தட்டிகிட்டே இருந்தேன்னா லாங்காக நடந்திருக்கும், அவர் டிவியை பார்த்துட்டே இருந்தாருன்னா லாங்காக நடந்திருக்கும். அப்போ எது லாங்குன்னு கெஸ் பண்ணீங்கன்னா வாட்சிங் அப்படிங்கிற லாங்காக நடந்திருக்கும், கதவை தட்டுனாங்கிறது ஷார்ட்டாக நடந்திருக்கும். இந்த இடத்துல கதவை தட்டுனாங்கிறது முடிஞ்சு போச்சா? இப்போ சிம்பிள் அப்படிங்கிற ஸ்டேஜை தாண்டி இதை கண்டினியூஸு, பர்ஃபெக்ட் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்போ லாங்காக நடந்ததுக்கு கண்டினியூஸை கொண்டு போயிட்டு ஷார்ட்டாக நடந்ததுக்கு பர்ஃபெக்டை போட்டு சென்டென்ஸை முடிச்சிட வேண்டியது தான். இல்லாட்டி சிம்பிள் பாஸ்ட் தான் போடணும். சிம்பிள் பாஸ்ட் போட்டு இந்த சென்டென்ஸை முடிச்சிட வேண்டியது தான். எப்படின்னு பார்க்கலாம். When I
knocked at his door. He was watching TV. இங்க knocked was watching. என்ன வித்தியாசம்? இது சிம்பிள் பாஸ்ட், இது பாஸ்ட் கண்டினியூஸ். ஏன்னா இது லாங்கா நடந்துச்சு, இது ஷார்ட்டா முடிஞ்சிருச்சு, அதனால சிம்பிள் பாஸ்ட். இது லாங்கா நடந்ததுனால கண்டினியூஸ். இங்க எப்படி சார் நீங்க பர்ஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணிருப்பீங்க? அப்ப லாங் ஷார்ட்ன்ட்டு இல்லாம ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் செகண்ட் ஈவெண்ட் ரெண்டையும் எடுத்துக்க வேண்டியதா? முதல்ல கதவை தட்டினான்னு வச்சுக்கலாம், ரெண்டாவது அவன் கதவை ஓப்பன் பண்றான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணது ரொம்ப நேரம் நடந்திருக்காது. அப்போ நான் கதவை தட்டுறேன், அவன் கதவை ஓப்பன் பண்றான். இந்த ரெண்டும் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. எது முதல்ல நடந்திருக்கும்? நான் கதவை தட்டினது தான் முதல்ல நடந்திருக்கும், ரெண்டாவது ஓப்பன் பண்ணியிருப்பா. அப்போ முதல்ல நடந்ததுல பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடணும். had knocked, he opened the door. when I had knocked at his door, he opened the door. ஏன் had knocked போட்ட? இது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு, இது செகண்ட் நடந்துச்சு. அப்போ எப்போ நீங்க கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸரை கொண்டு வரணும்? 2-3 நிகழ்வுகளை சொல்ல விரும்பினால் மட்டுமே அந்த டென்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். இல்ல அதுக்கான கீவேர்டு இருந்துச்சுன்னா அந்த டென்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். இல்லாட்டி நீங்க சிம்பிள் டென்ஸ்லயே முடிச்சுக்க வேண்டியதுதான். இதிலிருந்து இந்த வீடியோவுடைய சம்மரி என்ன, யூசேஜ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், நீ ஸ்ட்ரக்சர் சொல்லல. சம்மரி என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி நிகழ்காலத்தில் நடந்தா ப்ரெசன்ட், கடந்த காலமாக இருந்தால் பாஸ்ட், இனிமேல் தான் நடக்க போகுதுன்னா ஃபியூச்சர். இது மேஜர். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். சிம்பிள் அப்படிங்கிறது கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்குது, நீங்க சிம்பிள் பாஸ்ட் போடுங்க. நிகழ்காலத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது, சிம்பிள். எதிர்காலத்தில் ஒரு நிகழ்வு நடக்க போகுது, சிம்பிள் ஃபியூச்சர். அவ்வளவுதான். கண்டினியூஸ் எப்போ யூஸ் பண்ணணும்? லாங்கா நடந்தா கண்டினியூஸ் யூஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சுன்னா பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுங்க. நான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, ஆல்ரெடி அவங்க வந்துட்டாங்க. அப்போ as just arrived பர்ஃபெக்ட். நான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன், நீங்க கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ I am teaching, you are listening. இது ரெண்டுமே கண்டினியூஸ், ஏன்னா லாங்கா நடந்துட்டு இருக்குது. பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எப்போ? 2-3 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு, விடாம மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்போ started in the past, still going on. எப்பவோ ஆரம்பிச்சது இன்னும் நடந்துட்டே இருக்குது. அப்போ அது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது மட்டும்தான் பேசிக் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல இதுக்கான ஃபார்முலா என்ன, அதை எப்படி ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கிறது, மெமரி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.